தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மாபெரும் அரசை அமைக்கும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்குது. கூட்டணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை. ரெண்டு சைடில் இல்லை, எந்த சைட்லையுமே முழுமை பெறல. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏறக்குறைய 200 இடங்களை கைப்பற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. தாவேக்காவை என்டிஏ கூட்டணியில் சேர வைக்கிறதுக்காக ஈடியை வைத்து மிரட்டுவதாக காங்கிரஸ் உட்பட திமுக கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களோடு தாழ்தளத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது அவருடைய கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு கீழ்த்தரமான விசாரணைகளில் ஈடுபட்டது என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அந்த அனுபவத்தில் அவங்க பிஜேபி சொல்கிறாங்க, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி அமைப்பதற்கு எங்களுடைய தொண்டர்களுடைய பலம், எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் இது மட்டுமே போதும். கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திறந்த வழியிலே ஒரு கூட்டணியில் தகுந்த இதில் என்னுள்ள பேச துவங்கியிருக்காங்க. குறிப்பாக அந்த போன தடவை கொடுத்த விட சீட்டு இந்த தடவை கம்மியாக கொடுக்குறீங்க கூட அது பேசும் மாறி இதில் யாரை நியாயப்படுத்துகிறேன்னு எனக்கு தெரியல. திமுகவினுடைய செயல்பாடு கூட்டணியில் எப்படி இருக்குங்கிறது ஒன்று வெளிப்படுது. இன்னொன்று, குழப்பவாதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒன்று. அதனால் அதுக்கு இது சரியாக போச்சு, அவ்வளோதான். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. திமுக தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இருக்குது. ஈரானில் நடந்து வரும் போருக்கு முன்கூட்டியே ஜப்பான் உட்பட நாடுகள் தேவைப்பட்ட எரிபொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு எண்ணெய் வளங்களை சேமித்து வைத்திருந்தாங்க. இந்தியா அதை கோட்டை விட்டதாக ராகுல் காந்தி உட்பட தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தி வராங்க. நேற்றைக்கு மாலையில் கூட அதிகாரிகள் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஈரான் நாட்டில் இருந்து 2 கப்பல்கள் இந்தியாவுக்கு செல்வதற்கு முழு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால எந்த நாட்டோடும் நமக்கு பகையோ காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. ஈரானும் நம்மை நட்பு நாடாக மதிக்கின்றார்கள், இஸ்ரேலும் மதிக்கின்றார்கள். இதுதான் இந்தியா. தேர்தல் நெருங்கும்போது இப்போ நமக்கு கேஸ் தட்டுப்பாடு தமிழகத்தினோட முக்கிய பல பகுதிகளில் உணவகங்கள் மூடப்பட்டது. இந்த நேரத்தில் உணவகங்களுக்கு மின்சாரத்துக்கு 2 ரூபா மானியமாக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு வகையான அரசியல் தேர்தல் வரும்போது அவங்க எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மானியம் அப்படிங்கக்கூடியதெல்லாம் நம்ம நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்னு சொன்னால் பரவாயில்ல. மற்ற விஷயங்களில் பல விஷயங்களே யோசித்து முடிவெடுக்க வேண்டியது அது மத்திய அரசாங்கம், பிரதமர் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. மற்றபடி சொல்லக்கூடியெல்லாம் ஏற்புடையது கிடையாது.